வரைவு வாக்காளர் பட்டியலில் திருத்தப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இறுதி வாக்காளர் பட்டியல் அடுத்த மாதம் 17ஆம் தேதி வெளியாக இருக்கிறது. இந்நிலையில் பெயர் சேர்ப்பதற்கான கால அவகாசம் இன்றோடு நிறைவு பெற்றிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், மேலதிக விவரங்கள். நிச்சயமாக தமிழகத்தில் எஸ்ஐஆர் பணிகள் முடிந்த பிறகு வரைவு வாக்காளர் பட்டியலானது வெளியிடப்பட்டது. இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் சுமார் 90 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக கூற வேண்டும் என்றால் நிரந்தரமாக இடம்பெயர்ந்தவர்கள் என்று சுமார் 66 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். இவர்கள் அனைவரும் இன்றைய தினம், அதாவது ஜனவரி 18ஆம் தேதி வரை வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதன்படி பார்த்தென்றால் இன்றைய தினம் வரை சுமார் 13,03,487 வாக்காளர்கள் மட்டுமே வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளனர். அதாவது இந்த பட்டியல் நேற்றைய தினம் வரை உள்ள பட்டியலாகவும் நாளைய தினம் ஒரு புதுப்பிக்க பட்டியல் வரும். அதன்படி பார்த்தால் சுமார் 13 லட்சம் வாக்காளர்கள் மட்டுமே வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்க்க விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளனர். இதன்படி பார்த்தால் சுமார் நிரந்தரமாக இடம்பெயர்ந்து நீக்கப்பட்டவர்களில் சுமார் 50 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் இதுவரை வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்க்க விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கவில்லை என்று தெரிய வந்துள்ளது. மிகவும் குறிப்பாக கூற வேண்டும் என்றால் இந்த வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என்று சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகள் கோரிக்கை வைத்திருந்தாலும் தேர்தல் ஆணையம் சார்பில் எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இதுவரை வெளியிடப்பட்ட நிலையில் சுமார் 56 லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விண்ணப்பிக்காத நிலையில் இவர்கள் யாரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற முடியாத நிலையானது தற்போது ஏற்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.